Welcome to 11CA Funstart channel. So இன்னைக்கு நாம 23rd and 24th ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. Mission Parents என்ற Telegram channel we are conducting quiz daily. Do participate in it, and 32 episodes of banking awareness is available now, and app is available now in Play Store. 1 year subscription is available now in 50% offer. Do subscribe it. So first news is, when will IPL 2025 season begin னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான சீசன் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 25 to 27 IPL dates எல்லாத்தையுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 25 IPL 2025 ஓட ஆக்ஷன் லிஸ்ட்டு ப்ளஸ் அந்த ஆக்ஷன் எங்கே நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியா ஜெட்டா அப்படின்ற இடத்துல 24th and 25th நடந்துச்சு. ஸோ IPL 2025 March 14 to May 25, 26 March 15 to May 31, March 14 to May 30. ஸோ இப்போது 25 ஓடது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். அண்ட் ஆக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏன் இந்த தடவை 3:30 PM கொஞ்சம் முன்னாடியே டைம் ஷிஃப்ட் பண்ணாங்கன்னா, பெர்த்தில் டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டுருக்கு ஆஸ்திரேலியாவோட. ஸோ அதுக்கூட கிளாஷ் ஆகக்கூடாதுன்றதுனால டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் அந்த மாதிரியான முக்கியமான பிளேயர்ஸோட பேஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. 20 lakhலேருந்து 30 lakh லோவஸ்ட் பேஸ் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சரோட பேஸ் ப்ரைஸ் 2 crores, அண்ட் மிச்ச 2 பேரோடதையும் 30 lakhs பேஸ் ப்ரைஸாக மாற்றிருப்பாங்க. சோஃபா ரிஷப் பண்ட் அப்படின்ற பிளேயர் 24 crore இதுதான் மேக்ஸிமமாக ஆக்ஷன் பண்ணப்பட்ட ஒரு பிளேயர். 27 crore. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவங்க வாங்கியிருப்பாங்க. So far this is the thing. And the next is new transaction limit for UPI 123 pay as per latest RBI update. So transaction limit அப்பப்போ மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் UPI 123 பேனா என்னென்னா, இன்னும் நிறைய பேருக்கு அதை போய் சேரலை. ஸோ நார்மல் UPI இஸ் வாட் வி யூஸ். கூகுள் பே, ஃபோன்பே, அமேசான் பேன்னு நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே நார்மல் UPI. அது இன்டர்நெட் வேணும், ஸ்மார்ட் ஃபோன் வேணும், எல்லா டைப் ஆஃப் ட்ரான்சாக்ஷனும் பண்ணலாம். பின் ரெக்வயர் ஆகும் நம்ம பே பண்ணுறதுக்கு முன்னாடி. ஜென்ரல் பேமெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஆனால் UPI லைட் அப்படின்னு ஒன்று, UPI 123 பே அப்படின்னு இன்னும் 2 இருக்குது. UPI லைட் என்னென்னா ஆஃப்லைன் பேமெண்ட். அதாவது நம்ம முன்னாடியே ஆன்லைனில் UPI லைட்டில் நம்ம லோட் பண்ணி வச்சுக்கணும் நம்மளுக்கு தேவையான அமௌண்ட்டை. ஸோ லோட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு பெர் ட்ரான்சாக்ஷனுக்கு 500 அந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் லிமிட் இருக்குது. ஸோ அதை ஆஃப்லைனில் நம்ம பே பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் அதுவும் யூஸ் பண்ணணும். மைக்ரோ ட்ரான்சாக்ஷன்ஸ் லைக் குட்டி இதுக்கும் என்னால் பின் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ குட்டி ட்ரான்சாக்ஷன்ஸ் அண்டர் 500க்குள்ளே நீங்கள் பின் யூஸ் பண்ணாமல் இன்டர்நெட் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால் ஆஃப்லைன் பேமெண்ட்ஸ்க்காக தான் UPI லைட். இப்போ இந்த UPI 123 பே என்னென்னா, இது ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒன்று. ஏன்னா இது ஃபீச்சர் ஃபோன் இந்த சென்ஸ் பட்டன் ஃபோன்னு சொல்லணும்ல, அந்த மாதிரி ஹேண்ட்செட் உள்ள ஃபோன்ஸ். இன்டர்நெட் தேவைப்படாது. ஃபீச்சர் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுவோம். லிமிட்டட் ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான். இதில் IVR அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணி தான் நம்ம பே பண்ணுவோம். ஸோ அதுதான் பின்னாக இங்கே ஆக்ட் ஆகும். ரூரல் பேமெண்ட்ஸ்க்காக இது கொண்டு வந்திருக்குது. ஸோ UPI 123 பேயில் தான் இப்போ ட்ரான்சாக்ஷன் லிமிட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம். அண்ட் UPI 123 பேயோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இன்ஸ்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம் டிசைன்டு ஃபார் யூசர்ஸ் வித் ஃபீச்சர் ஃபோன்ஸ் அண்ட் யூசர்ஸ் வித் லிமிட்டட் ஆர் நோ இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. ஸோ அவங்களுக்காக கொண்டு வரப்பட்டது தான் UPI 123 பே. சேஃபாக செக்யூராக நம்ம பே பண்ணலாம். 4 கன்வீனியன்ட் வேஸ் இருக்குது. ஸோ அந்த 4 வேஸ் என்னன்றதையும் நான் கொடுத்துருக்கேன். ஒரு காலிங் IVR நம்பர் யூஸ் பண்ணி கால் பண்ணுறது, ஆர் ஆப் ஃபங்க்ஷனாலிட்டி ஆர் ஃபீச்சர் ஃபோன்ஸை யூஸ் பண்ணி ஒரு அந்த ஃபோன்லேயே ஆப்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுறது, ஆர் மிஸ்டு கால் கொடுக்குறது, ஆர் ப்ராக்சிமிட்டி சவுண்ட் பேஸ்டு பேமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக என்னன்றதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த IVR நம்பர். அந்த IVR நம்பர் தான் என்னென்னா, ஒரு ஃபோன் நம்பர் இன்ட்ராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது தான் அந்த சிஸ்டம். ஸோ நம்மளுக்கு இப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி கால்ஸ் இந்த IVR இன்ட்ராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் தான் வருது. ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் மேக் பண்ணணும். இப்போது SBIயில் நான் கூகுள் பே மூலயமா என் பேமெண்ட் பண்ணிட்டேன். பட் கூகுள் பே டெபாசிட் நான் என்னோடய கார்
காசை வந்து எடுக்கலை, கிரெடிட் ஆகலை ஆர் டெபாசிட் ஆகலைன்னு காட்டுது, பட் பேங்க் அக்கௌண்ட்டில் எடுத்துருக்குன்னா வி கால் ஃபார் கஸ்டமர் சர்வீஸ் இல்லையா. ஸோ அப்போ நம்மளுக்கு இன்ட்ராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் தான் வரும். அதுலேயும் நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகலைன்னா தான் ஹியூமன் இன்ட்ராக்ஷனே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ட்ராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் தான் IVR. ஸோ அந்த IVR நம்பர் வந்து நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டு தான் அடுத்த பேமெண்ட்ஸ் பண்ண முடியும். ஸோ அது ஒரு பார்ட். ஸோ அது டீட்டெயில் தான் என்னென்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் காலிங் IVR நம்பர். ஃபஸ்ட்டு நம்ம IVR நம்பரை வந்து ப்ரீடிஃபைன் நம்பர் இருக்கணும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி UPI பின் என்டர் பண்ணோன்னா பே பண்ணலான்றது தான் பேசிக். இன் டீட்டெயிலாக பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு IVR நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு கால் பண்ணணும். நம்மளோட ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் பேங்க் நேம் அண்ட் UPI ID. பேங்க் நேம் நம்ம சொன்னதுக்கப்புறம் UPI ID அசைன் பண்ணுவாங்க. நம்ம தான் அந்த பின் செட்டப் பண்ணணும் யூஸிங் அவர் ஆதார் அண்ட் டெபிட் கார்டு. அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணி சூஸ் பண்ணி பே பண்ணால் மட்டும் போதும். ஸோ திஸ் இஸ் போர்டிங் ப்ராசஸ். இது வந்து பேமெண்ட் ப்ராசஸ். அண்ட் இது செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து யூஸிங் ஆப் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர் ஃபோன்ஸில் இப்போ ஆப்ஸும் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி UPI ஆப்குள்ளே போயிட்டு நம்ம ஃபோன் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் பேங்க் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், அந்த மாதிரி அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு OTP வரும். அதை என்டர் பண்ணோம்னா நம்ம UPI பின் வந்து செட் பண்ணணும். இது வந்து போர்டிங் ப்ராசஸ். ஸோ UPI பின் நம்ம தான் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் பண்ணணுன்னா யூஸ்வலாக என்ன பேமெண்ட்டோ அந்த ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு, லைக் QR-ஆ, காண்டாக்டில் உள்ளவங்களுக்கு சென்ட் பண்ணணுமா, டைரக்ட் பிம் ட்ரான்ஸ்ஃபரா ஆர் பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபரா, அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ சப்போஸ் QR ஸ்கேன் பண்ணாங்கன்னா அமௌண்ட் என்டர் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் என்னென்னா மிஸ்டு கால் கொடுக்குறது. மிஸ்டு கால் பே நம்பர் அவங்களுக்கு டயல் பண்ணணும். UPI ப்ரொஃபைல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸருக்கு க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் எல்லாம் சேம் தான். பின் ஆதார் கார்டு ஒரு டெபிட் கார்டு வச்சு பின் ரெடி ஆகும். அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து நம்ம எப்பவும் போல் பண்ணிக்கலாம். எக்ஸ்ப்ளோரிங் ப்ராக்சிமிட்டி சவுண்ட் பேஸ்ட் பேமெண்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் ஃபீச்சர் ஃபோன்ஸ் ரெண்டையும் இப்போது ஒருத்தவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ரூரலில் இருக்க, வில்லேஜில் இருக்க ஒருத்தவங்க சிட்டியில் இருக்க அவங்களோட ரிலேட்டிவ்க்கு ஹூ ஹேஸ் அ ஸ்மார்ட் ஃபோன் அவங்க அனுப்பணுன்னா எப்படி அனுப்பணும், ஆர் பக்கத்தில் இருக்கவங்களுக்கே எப்படி அனுப்பணும், அந்த மாதிரியான ரெண்டு டிஃப்ரென்ஸ் இதையுமே வந்து கொடுத்துருப்பாங்க. IVR நம்பருக்கு கால் பண்ணணும். டேப் ஆன் சவுண்ட் பாக்ஸ், ப்ரெஸ் ஹேஷ் ஆஃப்டர் டோன். அந்த சவுண்ட் பாக்ஸ் இருக்கும்ல, பேடிஎம்லேயோ ஏதோ ஒன்று, அந்த சவுண்ட் பாக்ஸில் நம்ம டேப் பண்ணதுக்கப்புறம் ஹேஷ் சிம்பிள் வந்து ப்ரெஸ் பண்ணணும். அமௌண்ட் எவ்வளோன்னு என்ட்ரு பண்ணணும். எம்பின் நம்மளோட எம்பின் என்னவோ அதை என்ட்ரு பண்ணோன்னா ட்ரான்சாக்ஷன் ரெஸ்பான்ஸ் ஆகிடும். ஸோ இதுதான் 4 டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ இது மோஸ்ட்லி கொண்டு வரதுக்கான மெயின் ரீசன் வந்து ரூரலில் இருக்க பீப்புள் சிட்டியில் இருக்க பீப்புளோட கனெக்ட் ஆகிறதுக்காகவும், ரூரலில் இருக்க ஃபார்மர்ஸ் அவங்களோட ட்ரக்கில் இப்போ அவங்களோட ஃபுட் ப்ராடக்ட்ஸோ இல்லை அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸோ வந்து ட்ரான்சாக்ட் பண்ணும்போது அவங்க டைரெக்டாக இல்லைனாலும் அவங்க ட்ரக் டிரைவர்ஸை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஃபாஸ்டேக் பேமெண்ட்டை இவங்க இங்கேருந்தே பே பண்ணுறதுக்காகவும், இந்த மாதிரி நிறைய ரூரல் பீப்புளையும் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த UPI 123 பே. ஸோ இந்த பே லிமிட் தான் இப்போ மாற்றிருக்காங்க. 5,000லேருந்து 10,000னா ட்ரான்சாக்ஷன் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆதார் OTP வந்து இப்போ மேண்டேட் ஆக்கியிருக்காங்க. இதில் பர்பஸ் கோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை 86 மாற்றிருக்காங்க. முன்னாடி 31 இருந்திருக்கு, அதை டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இந்த நியூ பர்பஸ் கோட் அப்படின்னா என்னென்னா, பர்பஸ் கோட் இந்த சென்ஸ் ஒரு யூனிக் ஆல்ஃபா நியூமரிக் கோட். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரான்சாக்ஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் மணி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஒரு ஃபார்மர், ரூரல் ஏரியாவில் உள்ள ஃபார்மர் அவங்களோட ப்ராடக்ட்ஸை வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு நினச்சாலோ, இல்லை வெளிநாட்டில் உள்ள அவங்களோட பசங்க படிக்கிறவங்களுக்கு ஏதாவது ட்ரான்சாக்ட் பண்ணணும்னு நினச்சாங்கனாலோ அந்த ட்ரான்சாக்ஷனும் ஈஸியாக அவங்க UPI மூலயமா பண்ணணுன்றதுக்காக தான் இந்த பர்பஸ் கோட். இது எல்லாருக்குமே உண்டு தான். பர்பஸ் கோடையும் இந்த UPI 123ல் இப்போ பேயில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கோடும் இருக்கும் அதில், ஆல்ஃபா நியூமரிக் கோட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோட் வந்து டெக் சர்வீஸ் ப்ரொவைடர் அண்ட் பேமெண்ட் ரிலேட்டடாக வரும். ஆர் இந்த கோட் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் சர்வீஸ் ரெண்டரிங் ஃபார் வெசல்ஸ், ஷிப்ஸ், போட்ஸ், வார்ஷிப், இந்த மாதிரி கம்பெனி வச்சுருக்கவங்க ஆர் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த கோட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்பஸ் கோடுக்கும் வந்து மாற்றிருக்காங்க. ஓல்டு வந்து 31 இருந்திருக்கு, அதை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு 86 பர்பஸ் கோட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. UPI நியூமரிக் ID மேப்பரோட
இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு பேக்ரவுண்ட் சேஞ்சஸும் பண்ணியிருக்காங்க. யூபிஐ நம்பர் ஃபார் ட்ரான்சாக்ஷன்ஸும் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ வேலெட் பேலன்ஸ் வந்து 2000லேருந்து 5000 வரையும், அதாவது அவங்களோட வேலெட் இந்த சென்ஸ் இன்டர்நெட் இருக்கும்போதோ இல்லை அவங்களோட வேலெட்டில் குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து அவங்க யூபிஐ 123 பேயில் சேவ் பண்ணி வச்சுட்டாங்கன்னா எப்போ வேணாலும் அவங்க ட்ரான்சாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேலெட் பேலன்ஸும் வந்து மாற்றிருக்காங்க. ஒரு டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டையும் வந்து 500லேருந்து 1000 மாற்றிருக்காங்க. ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் டெட்லைன் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா January 1, 2025 வரையும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆயிரும்ன்ற மாதிரி. ஸோ தேட்ஸ் இட். இப்போ மாலியில் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்க நியூ பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஜுண்டா அப்படின்றவங்க தான் ரூல் பண்ணுறாங்க. விச் இஸ் இந்த சென்ஸ் இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் மேப்பில் இங்கே தான் மாலி இருக்குது. ஸோ இவங்க வந்து லொக்கேஷன் பமாக்கா, மாலி, தட் இஸ் த கேபிட்டல். இப்போது அவங்களோட அந்த ஃபார்மர் ப்ரைம் மினிஸ்டர் வந்து மைகான்றவர் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் இந்த மாதிரி நிறைய உள்நாட்டிலேயே சர்டைன் விஷயங்கள்னால அவங்க மாறிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்கள வெளியே வச்சுட்டு இப்போது இன்டரிம் ப்ரைம் மினிஸ்டராக ஒருத்தர் இருக்கார், கர்னல் அப்துல்லே மைகா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அதுக்கப்புறம் இதை பற்றி வந்து இவரே தான் வந்து மாலியில் இன்டர்நேஷ்னல் ஃபோரம்ஸில் யூஎன் ஜெனரல் அசம்பிளி COP29 தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பார். ஸோ இதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா லீடர்ஷிப் மாறி இருக்குது. அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகே வேணும்னாலும் நம்ம பார்த்துக்கலாம். பமாக்கா வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் CFA ஃப்ராங்க். இப்போ அசிமி கோய்டான்றவர் தான் பிரசிடென்ட், ஹூ இஸ் அ ஜுண்டா லீடர். ப்ரைம் மினிஸ்டர் வந்து அப்துல்லே மைகா. நெக்ஸ்ட் இஸ் நம்ம ப்ரைம் மினிஸ்டர் அங்கே போகலேனாலும் அவங்களாம் இந்த அவார்டு வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு இன்ஆப்சென்ஷியானா இல்லாதப்போ, இன் ஆப்சன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ லான்ச் ஆஃப் AIAM அதில் என்ன அவார்ட் கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ AIAMனா அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் அமெரிக்கன் மைனாரிட்டிஸ். ஸோ இதோட ஒரு லான்ச் வந்து நடந்திருக்கு. 7th day ஆஃப் அட்வென்ட் கிறிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேரிலேண்ட் USAல நடந்திருக்கு இது. ஸோ இந்த நியூலி ஃபார்ம்டு NGO என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெல்ஃபேர் ஆஃப் மைனாரிட்டிஸ் இந்தியன் டயஸ்போரா அமெரிக்காவில் உள்ள இந்தியன் பீப்புள் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாரையும் சேர்த்து தான் இந்த NGO மாதிரி 7 member போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மோஸ்ட்லி மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், அதாவது USAல உள்ள மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சீக்ஸ், கிறிஸ்டியன்ஸ், ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ், ஜூஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து தான் இதில் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஆர்கனைசேஷனும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன் ஆப்சென்ஷியாவில் டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் குளோபல் பீஸ் அவார்ட் ஃபார் மைனாரிட்டி அப்லிஃப்ட்மெண்ட். ஸோ இந்த அவார்டு தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். விக்சித் பாரத், அந்த மோடியோட விஷன் வந்து விக்சித் பாரத் 2047 அண்ட் சப்கா சாத் சப்கா விகாஸை பற்றிலாம் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இஸ் எந்த 2 ஆர்கனைசேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ககன்யான் மிஷனை ரெடி பண்ணுறாங்க, இப்போ MOU மாதிரி சைன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் மிஷன் வந்து ஏன் இந்த ஸ்டேஜில் சைன் பண்ணுறாங்க, நிறைய ப்ராசஸ் ஆல்ரெடி போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இது எதுக்காகன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த சைன் வந்து இந்தியாவில் இருக்க பெங்களூர் அண்ட் கேன்பரா இன் ஆஸ்திரேலியா, இவங்க 2 பேர் கூடயும் ஏன் இந்த சைனிங் ஈவெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் த ககன்யான் மிஷன் மாடியூல். ஸோ இதில் தான் அந்த க்ரூ மெம்பர்ஸ் இருக்க போகிறாங்க. இந்த க்ரூ மாடியூல் ஒருவேளை அபார்ட் ஆச்சு, லைக் அவங்களோட எல்லா ஸ்டார்டிங் ஃபேஸ்லேருந்து இந்த க்ரூ ஆக்சன் ஃபேஸில் ஒரு வேளை அபார்ட் ஆச்சு அப்படின்னா கடலில் தான் விழுகும். ஸோ நம்ம கடலில் விழுந்தால் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்க கடலில் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல சர்ச் அண்ட் ரெஸ்கியூ மிஷன் ஒரு வேளை அபார்ட் ஆச்சுன்னா சர்ச் அண்ட் ரெஸ்கியூ மிஷன் உடனே பண்ணணும். அப்படி பண்ணணுன்றதுக்காக முன்னாடியே வந்து ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா 2 பேரும் வந்து இந்த ஒரு சைனிங் ஈவெண்ட் வந்து பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்லேயும் வந்து அபார்ட் ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இதுதான் ஃபேஸஸ் ஆஃப் ககன்யான் மிஷன். ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் ஏர்ட்ராப் டெஸ்ட் பண்ணாங்க, டெஸ்ட் வெஹிக்கல் மிஷன், பேட் அபார்ட் டெஸ்ட்டு, அன்மேன்ட் ஃப்ளைட், அதுக்கப்புறம் கடைசியாக தான் மேன்ட் ஃப்ளைட்டு அந்த இதுக்குள்ளே போவாங்க. ஸோ இவங்க டீட்டெயில்டாக அதில் சொல்லியிருக்கிறது என்னென்னா இந்த பர்பஸ் என்ன அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இஸ்ரோவும் ASAவும் சேர்ந்து க்ரூ அண்ட் க்ரூ மாடியூல் ரெக்கவரிக்காக தான், இந்த ககன்யான் மிஷனோட ரெக்கவரிக்காக தான் இந்த கோஆப்ரேஷன் சைன் பண்ணியிருப்பாங்க. கண்டின்ஜென்சி சப்போர்ட் ஃபார் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் நியர் ஆஸ்திரேலியா
Australian water during accent phase aborts. ஒருவேளை அந்த accent phase abortல ஆக்சன் ஃபேஸில் அபார்ட் ஆச்சு அப்படின்னா ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியாவுக்கு நடுவில் இருக்க கடலில் தான் விழுகும். ஸோ அப்படி விழுந்துச்சுன்னா சர்ச் அண்ட் ரெஸ்கியூ மிஷன் உடனே பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு முன்னாடியே ரெடியாக இருப்பாங்க என்றைக்கு நம்ம லான்ச் பண்ணுறோமோ அன்னைக்கு. ஸோ இந்தியா ககன்யான் மிஷனை பற்றி சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் பை இஸ்ரோ. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம், எந்த ஒரு தப்பும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக எல்லா பாசிபிள் அவுட்கம்ஸ்லேயும் நம்ம வந்து ரெடியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு MOU. அவ்வளோதான், வேணும் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் இஸ் நேவல் டாக்யார்ட். மும்பையில் ஒரு பார்ஜ் வந்து இண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ஜோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இண்டக்ஷன் ஆஃப் 6th மிசைல் கம் அக்யூம் பார்ஜ் LSAM 12 Yard 80. ஸோ B இஸ் த ஆப்ஷன். நேவல் டாக்யார்ட் மும்பையில் தான் நடந்திருக்கு. ஸோ 6th மிசைல் தான் இது. இந்த இதை வந்து செக்கான் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அவங்க விசாகப்பட்டினமில் இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டாக அக்வயர் பண்ணி இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்போ இண்டக்ஷனே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இண்டக்ஷன் அப்போது காம்ரேட் அபூர் மஜ்முதார் அவரெல்லாம் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. தட்ஸ் இட். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலே மேக் பண்ணப்பட்டது. ஸோ மேக் இன் இந்தியா அண்ட் ஆத்ம நிர்பார் பாரத்தை வந்து இனிஷியேட்டிவ்ஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த பார்ஜ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் இஸ் பாலினஸ் ஹிந்து ஃபெஸ்டிவல் நக்சபா கோரேன். அந்த பர்பஸ் என்ன, இந்த ஒரு ஹிந்து ஃபெஸ்டிவலோட பர்பஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சுபா கோரெங் ஒரு ட்ரெடிஷ்னல் தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவல். ஸோ தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவல். அண்ட் இந்த தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவல் வந்து ஆப்ஷன் வந்து C, டு கிவ் thanks for the rich harvest. So Thanksgiving festival celebrated over 2 weeks to honor the rich harvest. Term Naksaba அப்படின்னா கேதரிங் ஆஃப் காட்ஸ் அண்ட் காடஸஸ்னு அர்த்தம். அண்ட் சம் டான்ஸஸ் எல்லாம் அவங்க ரிச்சுவல்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரெஜ்வாடவா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த பாலினஸ் ஹிந்து ஃபெஸ்டிவலோட ட்ரெடிஷ்னல் நக்சம் கோரெக் அக்ரிகல்ச்சர் அபெண்டன்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஹார்வெஸ்ட்டை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு டே. ஸோ 91st ஜென்ரல் கவுன்சில் மீட்டிங் ஆன் நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் நியூ டெல்லியில் நடந்திருக்கும். யார் அட்ரஸ் பண்ணான்னு கேட்டிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் கோஆப்ரேட்டிவ் ரிலேட்டடான ஒரு மீட்டிங், கவுன்சில் மீட்டிங், அது ஜென்ரல் கவுன்சில் மீட்டிங். கண்டிப்பாக நம்மளோட கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டர் தான் சேர் பண்ணியிருப்பார். ஸோ ஆப்ஷன் B அமித்ஷா இஸ் த ஆன்சர். ஸோ ரொம்பலாம் இது யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லீடர்ஷிப் கீழே நம்ம லைவ்லிஹுட்டை என்ஹான்ஸ் பண்ணணும், செல்ஃப் ரிலையன்ஸை என்ஹான்ஸ் பண்ணணும், கோஆப்ரேட்டிவ் செக்டாரை என்ஹான்ஸ் பண்ணணுன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அண்ட் மில்க் கோஆப்ரேட்டிவ் யூனியன்ஸ் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுக்கணும் மில்க் கோஆப்ரேட்டிவ் யூனியன்ஸ்க்கு, எஸ்பெஷலி நார்த் ஈஸ்ட் ரீஜியனில் உள்ளவங்களுக்குன்ற மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பேசியிருப்பாங்க. நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டேட்டா பேஸ் ஒன்று வந்து வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது, லைக் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 5-year பிளான் டு பூஸ்ட் ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி ஆஃப் சுகர் மில்ஸ் அதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 25,000 crores வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோன்ற மாதிரிலாம். ஸோ தேட்ஸ் இட். எந்த NTPC க்ரீன் ஹைட்ரஜன் மொபிலிட்டி ப்ராஜெக்ட் இதை வந்து என்ன திரும்ப பார்க்குற மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் யோசிக்கலாம். பிகாஸ் ரைட் ஃப்ரம் ஆகஸ்ட்லேருந்தே இதை பற்றின நியூஸஸ் வந்து நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ், நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. லைக் லே தான் ஆன்சர். எந்த கம்பெனி அப்படின்னு கேட்டாங்கன்னா NTPC. ஸோ NTPC என்ன பண்ணுறாங்க, க்ரீன் ஹைட்ரஜன் மொபிலிட்டி ப்ராஜெக்ட்னு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. எங்கே லான்ச் பண்ணுறாங்க? லேயில் லான்ச் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அந்த ப்ராஜெக்ட் மூலயமா அப்படின்னு கேட்டால் ஹைட்ரஜன் பஸ்ஸஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வித் அந்த ஹைட்ரஜன் பஸ்ஸஸை ஃபியூவல் கெப்பாசிட்டியோடு ரெடி பண்ணுறாங்க. ஸோ இது நிறைய நியூஸஸில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்க வாய்ப்புண்டு. அண்ட் 1.7 மெகாவாட் சோலார் பிளான்ட்டோடு சேர்த்து தான் இந்த க்ரீன் ஹைட்ரஜன் ஃபில்லிங் ஸ்டேஷனை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு ஹைட்ரஜன் ஃபில்லிங் ஸ்டேஷனே வந்து ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி ஸ்டேஷனாக தான் இருக்கும், எந்த ஒரு கார்பன் ப்ரொடக்ஷனுமே இல்லாத மாதிரி. ஸோ அந்த ஸ்டேஷனுக்கான பவருமே வந்து சோலார் பிளான்ட் மூலயமா கிடச்சிரும். 5 இன்ட்ராசிட்டி ஹைட்ரஜன் பஸ்ஸஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஹைட்ரஜன் பஸ்ஸஸ் வந்து 300 கிலோமீட்டர்
per filling of 25 kg of hydrogen. ஸோ 25 kg of hydrogen நாங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா 300 கிலோமீட்டர் வந்து அதனால் போக முடியும். ஸோ இது வந்து ஸ்பெஷலைஸ்டாக இந்த பஸ்ஸை ஃபீச்சர் பண்ணதே எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, ஹையஸ்ட் ஆல்டிடியூட் லைக் 3600 மாதிரியான ஆல்டிடியூடில் போகிறதுக்கும், சப்ஜீரோ டெம்பரேச்சர், ஏன்னா லே மாதிரியான மவுண்டனியஸ் அண்ட் ரொம்ப குளிர் இடத்துல வந்து ஜீரோ டெம்பரேச்சருக்கும் கீழே சம்டைம்ஸ் போகலாம் இல்லையா. ஸோ அந்த டெம்பரேச்சர்லேயும் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு செட்டப்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. லோ ஏர் டென்சிட்டி இருந்தாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி ஹைட்ரஜன் ஃபில் பண்ணுற பார் ப்ரெஷரும் வந்து செட் பண்ணியிருக்காங்க 350 சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டாக க்ரியேட் பண்ண ஹைட்ரஜன் பஸ். ஸோ இந்த ப்ராஜெக்டை பற்றியே நிறைய ஆர்டிகல்ஸ், எடிட்டோரியல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ தட்ஸ் இட். ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் சிபிஜி கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் பிளான்ட் ஆதர்ஷ் கௌஷாலா இன் குவாலியரில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனுடைய ப்ரைமரி பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, டு ப்ரொடியூஸ் பயோ சிஎன்ஜி ஃப்ரம் கேட்டில் டங்க். ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மாடர்ன் அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்ட் கௌஷாலா ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் பிளான்ட் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்கோம். எங்கன்னா ஆதர்ஷ் கௌஷாலா, லலித்பாரா, குவாலியர், மத்திய பிரதேஷ். அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கம்ப்ரஸ்டு பயோகேஸ் கேட்டிலோட டங்க் யூஸ் பண்ணி அண்ட் ஆர்கானிக் வேஸ்ட்டை யூஸ் பண்ணி ஆர்கானிக் மேன்யூர் அண்ட் கம்ப்ரஸ்டு பயோகேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருப்பாங்க. குவாலியர் முனிசிபல் கார்பரேஷன் கீழே வந்து ஆப்ரேட் பண்ணப்படும் இன் கொலாபரேஷன் வித் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ப்ராசஸ் வந்து 100 tons கேட்டில் டங்கை டெய்லியே ப்ராசஸ் பண்ணுற கெப்பாசிட்டி உள்ளது. ஸோ 2 to 3 ton ஆஃப் பயோகேஸ் சிஎன்ஜி அண்ட் 10 to 15 ton ஆஃப் ஆர்கானிக் மேன்யூர் ஒரு நாள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி உள்ளதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் உள்ள என்விரான்மெண்டல் அண்ட் எக்கலாஜிக்கல் பெனிஃபிட், அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்னன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து 5 ஏக்கரில் இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் ஆஃப் 31 crores வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ that's it. நெக்ஸ்ட் இஸ் நியூ ஃபீச்சர். நம்மளோட நேஷ்னல் கன்சியூமர் ஹெல்ப்லைனில் வந்து புதுசாக 2.0 அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட நியூ ஃபீச்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஏஐ தான். ஸோ ஏஐ பேஸ்டு ஸ்பீச் ரெகக்னிஷன் அண்ட் மல்டிலாங்குவல் சாட்பாட் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ ரீவேம்ப் பண்ணப்பட்ட நேஷ்னல் கன்சியூமர் ஹெல்ப்லைன், அதுக்கு NCH 2.1 இனிஷியேட்டிவ் நேஷன் வைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் ஏஐ பேஸ்ட் ஸ்பீச் ரெகக்னிஷன் சிஸ்டம், கன்சியூமர் வந்து அவங்களோட வாய்ஸ் இன்புட்டையே வந்து லோக்கல் லாங்குவேஜில் ஃபைல் பண்ணலாம். ஸோ இந்த நேஷ்னல் கன்சியூமர் ஹெல்ப்லைனே வந்து நம்மளோட க்ரீவன்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு ஹெல்ப்லைன். ஸோ அவங்க கன்சியூமர் லேமன் லாங்குவேஜில் அவங்களோட லோக்கல் லாங்குவேஜில் பேசுகிறதையும் வந்து ரெகக்னைஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு ஏஐ பேஸ்ட் ஸ்பீச் ரெகக்னிஷன் சிஸ்டமும் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மல்டிலிங்குவல் சாட்பாட், எவ்வளோ லாங்குவேஜில் வேணும்னாலும் நம்ம பேசிக்கலான்ற மாதிரி சர்டன் நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸும் அவங்க வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. 17 லாங்குவேஜ் கிட்ட இப்போது அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் 2017 263 செக்டார்ஸ் கிட்ட தான் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 2024 1009 கிட்ட செக்டார்ஸை வந்து கவர் பண்ணுறாங்க. லைக் க்ரீவன்ஸ் வந்து நம்ம இந்த ஹெல்ப்லைன் மூலயமா ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ டிரான்ஸ்பரன்சி இருக்கும், அக்கௌண்டபிலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து 17 லாங்குவேஜஸில் இருக்கிறது. நம்ம என்ன மாதிரி வேஸில் வந்து நம்மளோட பிரச்சனைகளை சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா வாட்ஸ்அப், SMS அண்ட் இன்கிராம் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுலேயும் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ that's it about today. ஸோ ஃபர்ஸ்ட் எப்போ வந்து IPL 25 சீசன் டேட் என்ன அப்படின்னா March 14th to May 25, 26 27 இந்த 2 வருஷத்துக்கான ஆக்ஷன் டேட்ஸும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லோவஸ்ட் பேஸ் ப்ரைஸ் வந்து இந்த வருஷம் 30 lakh மாறி இருக்குது. ஸோ that's it. RBI வந்து UPI 123 பே லிமிட்டை வந்து மாற்றிருக்காங்க. லிமிட் மட்டும் இல்லை, நிறைய வேலட் பேலன்ஸ், ட்ரான்சாக்ஷன் லிமிட், பெர் ட்ரான்சாக்ஷன் லிமிட் அதெல்லாத்தையும் மாற்றிருக்காங்க. ஸோ அதெல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துருங்க. கர்னல் அப்துல்லி மைக் அப்படின்றவரை தான் இப்போ மாலியோட பிரைம் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் அமெரிக்கன் மைனாரிட்டிஸ்ன்ற ஒரு NGO வந்து நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் குளோபல் பீஸ் அவார்ட் ஃபார் மைனாரிட்டி அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு அவார்ட் அவர் இல்லைனாலும் இன் ஆப்சென்ஷியாவில் கொடுத்துருப்பாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ
இம்ப்ளிமெண்டேஷன் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ககன்யானுக்காக இஸ்ரோவும் ஆஸ்திரேலியாவோட அவங்களோட ஸ்பேஸ் ஏஜென்சியும் சேர்ந்து ஒரு MOU மாதிரி சைன் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை க்ரூ மாடியூல் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அபார்ட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது, அந்த சர்ச் அண்ட் ரெஸ்கியூ மிஷனுக்காக தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. LSAM 12 Yard 80 இது 6th மிசைல் சோஃபார் இந்த சீரீஸில். நோவல் டாக்யார்ட் மும்பையில் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதை கான்ட்ராக்ட் செக்யூர் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது செக்யான் இன்ஜினியரிங் ப்ரைவேட் லிமிடெட் விச் இஸ் லொக்கேட்டட் இன் விசாகப்பட்டினம். ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் நியாக்சம் கோரிங் ஃபெஸ்டிவல் பாலி இந்தோனேஷியாவில் நடக்குது. எதுக்காக இதுனா தேங்க்ஸ் கிவிங் ஃபார் ரிச் ஹார்வெஸ்ட்காக 2 weeks நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் 91st ஜென்ரல் கவுன்சில் மீட்டிங் ஆஃப் நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ்ஸ் மினிஸ்ட்ரி. அந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து அமித்ஷா கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டர் வந்து சேர் பண்ணியிருப்பார். ஸோ நிறைய இம்பார்ட்டண்ட்டான கோஆப்ரேட்டிவ்ஸ் ரிலேட்டட் விஷயங்கள் பேசியிருப்பாங்க. ஃபண்டிங் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க விச் இஸ் சுகர் மில்ஸ்க்கு 25,000 crores வந்து ஃபண்டிங் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் NTPC க்ரீன் ஹைட்ரஜன் மொபிலிட்டி ப்ராஜெக்ட். ஸோ க்ரீன் ஹைட்ரஜன் மொபிலிட்டி ப்ராஜெக்ட் NTPC லான்ச் பண்ணியிருப்பாங்க லே லடாக்கில் விச் வாஸ் லாங். இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய இதை பற்றி பேச்சு இருந்துச்சு. ஸோ அந்த ஹைட்ரஜன் ஃபில்லிங் ஸ்டேஷனுமே வந்து சோலார் பிளான்ட்டால் க்ரியேட் பண்ணப்பட்டது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெனியூவபிள் எனர்ஜியால் க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு project. Inauguration of India's first self-sufficient Gaushell with CBG plant. ஸோ அதை வந்து குவாலியரில் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. நேஷ்னல் கன்சியூமர் ஹெல்ப்லைன் ரீவேம்ப் அண்டர் NCH 2.0. ஸோ அதில் வந்து AI based ஸ்பீச் ரெகக்னிஷன் அண்ட் மல்டிலிங்குவல் சாட்பாட்ஸ் ரெண்டையுமே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டோல் ஃப்ரீ நம்பர் வந்து 1915. ஸோ 17 லாங்குவேஜஸில் இருக்குது. ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், பெங்காலி அண்ட் மோர். நம்ம 3 வேஸில் நம்மளுடைய க்ரீவன்சஸை அதில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இன்கிராம் போர்ட்டல், வாட்ஸ்அப் இல்லைனா SMS. ஸோ that's it for today. Thank you for listening and all the best for the upcoming exam.